உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 22:14, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்னங்க, மனசே சரியில்லையாங்க? நான் நல்லா ஏமாந்த மாதிரியே தோணுது. நான் நல்லா ஏமாந்துட்டேன். நல்லா ஆசை காட்டி என்னை ஏமாற்றிட்டாங்க. மனசு ஆறல, அப்படியே வயிறு எரியுது. எத்தனை பேர் சொல்லிகிட்ருக்கீங்க, நல்லா ஆசை காட்டி மோசம் போக்கிட்டாங்கங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு சரியில்லை. கவலைப்படாதீங்க. தேவன் கரெக்டான டைமில் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து தருவார். இப்போத்துக்கு உங்கள் கண்ணு முன்னாடி அந்த உதவி தெரியல, ஆனால் தேவன் கையில் இருக்குங்க. கவலைப்படாதீங்க. அவர் எடுத்து வச்சுருக்காரு. அவருக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு. கரெக்டான டைமில் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்போத்துக்கு உங்கள் கையில் பணமோ நகையோ அல்லது உங்களுக்கு ஆரோக்கியமோ கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும் எந்த டைமில் எதை கொடுக்கணும்னு. அவர் உதவி செய்வார். கவலைப்படாதீங்க, சரிங்களாங்க? உங்களை அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். உங்களை பார்த்துட்டு இருக்கிறவர் உங்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டாரா? உங்களை பார்க்குறவர் உங்கள் வியாதியை பார்க்க மாட்டாரா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றும் அவருக்கு புதுசு இல்லை. உங்கள் பேர் தெரியும், உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியும். உங்கள் அம்மா வயிற்றில் நீங்கள் இருந்தீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்தே அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார். அப்போ உங்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டாரா? உங்கள் வியாதியை பார்க்க மாட்டாரா? அதனால் உங்கள் வியாதியை அவர் பார்த்துப்பார், உங்கள் பிரச்சனையை அவர் பார்த்துப்பாருங்க. என்ன செய்யணும், எப்போ செய்யணும், அதற்கு கரெக்டான டைமில் அவர் சரி பண்ணி கொடுத்துருவாருங்க. எல்லாம் தேவன் கையில் இருக்குது, நம்ம கையில் எதுவும் இல்லை. அவர் கையில் இருக்கிறது நல்லது தாங்க. கரெக்டான டைமில் கரெக்டான அந்த நொடியில் செகண்டில் உங்களுக்கு செய்து தந்துடுவார். ஒரு நாள் அதிகாலை இருட்டோடு ஈசாக்கை அவங்க அப்பா எழுப்பி விட்டார். ஈசாக்குக்கு ஒன்றுமே புரியல. வா, நம்ம போய் பலி செலுத்துறதுக்காக போகலாம், மோரியா என்ற மலை இருக்குது, அங்கே தான் போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். ஈசாக்குக்கு 3 நாளாக நடக்கிறான், கேள்வி கேட்குறான் அவங்க அப்பாவை பார்த்து. மலை மேலே ஏறும்போது, அப்பா நெருப்பு வச்சுருக்கீங்க, கத்தி வச்சுருக்கீங்க, விறகும் வச்சுருக்கேன், நான் தான் சுமந்துட்டு வரேன் விறக. அவன் ஆட்டுக்குட்டி எங்கப்பா? உடனே அவங்க அப்பா சொன்னார், தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், தேவனுடைய மலை, இந்த மலையில் பார்த்து கொள்ளப்படும், இந்த மலையில் எனக்கு கொடுத்துருவார். தேவன் இருக்கார்ல, இந்த மலையில் எனக்கு கொடுத்துருவார். உடனே ஈசாக்கு ரொம்ப அதிசயமாக யோசிச்சுட்ருக்கான். அதிசயமாக இருக்குது அப்பா பேசுகிறது. என்னடா அது, மலையில் யாராவது ஆடு விற்பாங்க போல், ஆடு கடிச்சிடும் போல், எங்கள் அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கடிச்சிடும் போல் சொல்லிட்டு மலை மேலே ஏறுறான். அதே மாதிரி அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த மலையில் ஒரு ஆட்டுக்கடா நல்ல புதரில் சிக்கிட்டு கிடக்குது. ஆட்டுக்கடா நல்ல புதரில் சிக்கி மாட்டிகிட்ருக்குது. உடனே அவங்க அப்பா அதை எடுத்து பலி கொடுக்குறாரு. ஈசாக்குக்கு அப்போ தான் தோணிச்சு, ஓ, தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், இதுதான் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பணமே கொடுக்காம அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆட்டுக்கடா கிடச்சிருச்சு. அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான் தேவனை பற்றி. தேவன் அந்தந்த டைமில் கரெக்டாக அவர் என்ன செய்யணுமோ அவர் செய்திருவார். எந்த நொடியில் உங்களுக்கு என்ன முக்கியம் அவருக்கு தெரியுங்க, அதை செய்திருவார். அடுத்த நொடியில் அவருக்கு உங்களுக்கு எது முக்கியம்னு அவருக்கு தெரியும். உதாசீனப்படுத்த மாட்டார், அலட்சியம் பண்ண மாட்டார், கரெக்டாக செய்வார். மனுஷங்களை நம்பி ஏமாந்தவங்கெல்லாம் பயப்படாதீங்க, உங்களுக்கு அவர் செய்து தருவார். அவர் மேலே நம்பிக்கை வைங்க. மனுஷனை நம்பி எத்தனை பேர் இன்றைக்கி மனசு சரியில்லாமல் உட்காந்துட்ருக்கீங்க. ஏமாந்துட்டேங்க, ஆசை காட்டி நான் மோசம் போக்கிட்டாங்க, மனசு ஆறல, வயிறு எரியுது, எத்தனை பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. தேவனை நம்புங்க. அவர் அந்த கரெக்டான டைமில் கரெக்டான நொடியில் உங்களுக்கு அந்த நன்மையை காட்டுவார், அந்த பிரச்சனையை சரி பண்ணுவார். பயப்படாதீங்க, தேவனை மட்டும் நம்புங்க, சரிங்களா? ஐயோ, எங்கள் அப்பா செய்வார், என் புருஷன் செய்வார், என் பையன் செய்வான், நம்பாதீங்க. தேவன் செய்வார். உதவி தேவன்கிட்ட இருந்து தான் வரும். கரெக்டான டைமில் அவர் செய்வார், கைவிட மாட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க.
உங்கள் பிள்ளைங்களுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான அந்த செகண்டில் நொடியில் செய்து தர போகிறீங்க. இப்போத்துக்கு உங்கள் பிள்ளைங்க கண்ணில் அது தெரியல, அந்த உதவி கண்ணுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கரெக்டான டைம் வந்து உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை செய்து தந்துடுவீங்க. நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க, அலட்சியப்படுத்த மாட்டீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுக்கு, ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி அப்பா. மனுஷனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அங்கேயே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி அங்கேயே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க, உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்கிறது ரொம்ப கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த பூமியின் சொந்தக்காரராக, இந்த பூமியின் ஓனராக வருவீங்க. இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் தங்குவீங்க, ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வாழ நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.